வாக்குத்தத்தம் என் மேல நிரம்பிருக்குது, என் ரத்தத்துல அபிஷேகம் கலந்திருக்குது. வாக்குத்தத்தம் என் மேல நிரம்பிருக்குது, என் ரத்தத்துல அபிஷேகம் கலந்திருக்குது. நாடி நரம்பெல்லாம் கிருபைகள் மறைந்திருக்குது, என் தலைமுறை தரிசனம் சுமந்திருக்குது. வாக்குத்தத்தம் என் மேல நிரம்பிருக்குது, என் ரத்தத்துல அபிஷேகம் கலந்திருக்குது. நாடி நரம்பெல்லாம் கிருபைகள் மறைந்திருக்குது, என் தலைமுறை தரிசனம் சுமந்திருக்குது. நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி யாருக்கும் அடிமை இல்ல. நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி எதற்கும் பயமே இல்ல. வாக்குத்தத்தம் என் மேல நிரம்பிருக்குது, என் ரத்தத்துல அபிஷேகம் கலந்திருக்குது. ஆமென். ஒரே நிமிஷம், நீங்க ரொம்ப சீரியஸா இருக்கிறீங்க, இப்படி இருக்கவே கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு 52 வயசு ஆச்சு, லிட்டரலா அவ்வளவுதான். ஆமென். ஆனா எனக்குள்ள இருக்கிறது இயேசுடைய ரத்தத்துடைய அபிஷேகம். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள சின்ன பிள்ளைங்க. ஆமென். கை கட்டக்கூடாது, கையே காட்டக்கூடாது, கை தட்டி உற்சாகமா இத பாட போகிறோம். ஆமென். வாக்குத்தத்தம் என் மேல நிரம்பிருக்குது, என் ரத்தத்துல அபிஷேகம் கலந்திருக்குது. நாடி நரம்பெல்லாம் கிருபைகள் மறைந்திருக்குது, என் தலைமுறை தரிசனம் சுமந்திருக்குது. வாக்குத்தத்தம் என் மேல நிரம்பிருக்குது, என் ரத்தத்துல அபிஷேகம் கலந்திருக்குது. நாடி நரம்பெல்லாம் கிருபைகள் மறைந்திருக்குது, என் தலைமுறை தரிசனம் சுமந்திருக்குது. நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, யாருக்கும் அடிமை இல்ல. ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி எதற்கும் பயமே இல்ல. குழியிலே போட்டாலும் வழியையே போட்டாலும் வழியாய் மாற்றிடுவார். எரிகோ வந்தாலும் யோர்தான் நின்றாலும் சொன்னதை நிறைவேற்றுவார். குழியிலே போட்டாலும் வழியையே போட்டாலும் வழியாய் மாற்றிடுவார். எரிகோ வந்தாலும் யோர்தான் நின்றாலும் சொன்னதை நிறைவேற்றுவார். ராஜா ராஜாவின் பிள்ளை. ஆமென். ஒரே நிமிஷம், இன்னும் என் வைப்புக்கு நீங்க வரவே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுடைய ரத்தம் கலந்திருக்குதுன்னா இப்படியா? அப்படி இல்ல. இயேசுடைய ரத்தம் உங்க அபிஷேகம் உங்க ரத்தத்துல கலந்திருக்குதுன்னா நீங்க சும்மா நிக்கவே முடியாது. ஆமென். நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளைன்னு சொன்னா அந்த இடத்துல இருந்து நிக்கவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு இந்த மைக். ஹல்லேலூயா. 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 பாடலாமா? நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, நீ யாருக்கும் அடிமை இல்ல. நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி எதற்கும் பயமே இல்ல. மாறி நடந்தாலும் தவறியே விழுந்தாலும் தாங்கியே பிடித்திடுவார். கிருபைகள் விலகாது, அபிஷேகம் குறையாது, துணித்ததை நிறைவேற்றுவார். மாறி நடந்தாலும் தவறியே விழுந்தாலும் தாங்கியே பிடித்திடுவார். கிருபைகள் விலகாது, அபிஷேகம் குறையாது, துணித்ததை நிறைவேற்றுவார். ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இப்படி சொல்லுங்க. பயமே இல்ல. ராஜாதி ராஜாவின் பிள்ளை, எனக்கும் பயமே இல்ல. ராஜாதி ராஜாவின் பிள்ளை, எனக்கும் பயமே இல்ல. ராஜா
அபிஷேகம் கலந்திருக்குது, நாடி நரம்பெல்லாம் கிருபைகள் மறைந்திருக்குது, என் தலைமுறை தரிசனம் சுமந்திருக்கு. ஆமென். அடி வயிற்றில் இருந்து ஹalleluya. இந்த முகாம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆமென் ஹalleluya, அடி வயிற்றில இருந்து ஒரு அல்லேலூயா எப்படி ஆமென் அல்லேலூயா சொல்லும்போது அப்படியே லிவர் வாய்க்கு வந்துட்டு உள்ள போகும், லங்ஸ் வாய்க்கு வந்துட்டு உள்ள போகும். ஆமென் சொல்லலாமா ஹalleluya. நீங்க அப்படி சொல்லி பாருங்க, உங்களுக்கு இருக்கிற எல்லா ஆஸ்துமா ட்ரபிள் எல்லாம் வெளியே போயிடும். ஆமென் பலவீனம் எல்லாம் வெளியே போயிடும். ஹalleluya. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹalleluya 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 ஹalleluya. இப்படி சொன்னாதான் எரிகோ கீழே விழுகும். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் உரத்த சத்தமாய் கர்த்தரை துதித்த போது அவர்களுக்கு எதிராய் நின்ற அந்த எரிகோ கோட்டை கர்த்தர் உடைத்து போட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். பலமா 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 பத்தவே பத்தாது. ஆமென். நீங்க எல்லாம் வாலிபர்கள், நான் ஒரே ஒரு ஆள் வயசானவன். ஆமென் ஹalleluya. ஆனா எனக்குள்ள இருக்கிற அந்த எனர்ஜி ஆமென் ஹalleluya. இயேசுன்னு சொன்னாலே வல்லமை, இயேசுன்னு சொன்னாலே பலன், இயேசுன்னு சொன்னாலே வல்லமை. ஹalleluya. உரபா ஷகதரபரபரபா ஷபலபரபரபா. ஆவியானவரே இங்க ஆளுகை எடுங்க, நீங்க தான் மகிமைப்படணும்பா, நீங்க தான் மகிமைப்படணும். உங்க பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. கண்களை மூடி மறுபடி ஒரு செல்ல கண்களை மூடி, ஒருத்தர் கண்ணு திறந்து பார்க்க கூடாது. ஆமென். உற்சாகமா, நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, எதற்கும் அடிமை இல்ல, நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இது எதற்கும் அடிமை இல்ல, நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி எதற்கும் அடிமை இல்ல, நான் ராஜாதி. கரங்களை தட்டி எஸ் ஷபலபரபா ஷபரபா. ஆமென். நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி எதற்கும் அடிமை இல்ல, நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி எதற்கும் அடிமை இல்ல, நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி எதற்கும் அடிமை இல்ல, நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி எதற்கும் அடிமை இல்ல. நீ ஒருபோதும் பிசாசு உன்னை அடிமைப்படுத்த முடியாது. நான் ராஜாவுடைய பிள்ளை, நான் ராஜாவுடைய பிள்ளை, ராஜாவுடைய அபிஷேகம் என் மேல இருக்கிறது. ஹalleluya. அவர் உங்களை கிறிஸ்துவுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென் ஹalleluya. எவ்வளவு பெரிய சந்தோஷம். நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, எதுக்கும் குழியில போட்டாலும் பழியே போட்டாலும் பழியாய் மாற்றிடுவார். எரிகோ வந்தாலும் யோர்தான் நின்றாலும் சொன்னதை நிறைவேற்றுவார். குழியில போட்டாலும் பழியே போட்டாலும் பழியாய் மாற்றிடுவார். எரிகோ வந்தாலும் யோர்தான் நின்றாலும்
பாடினாலும் வேதம் சொல்லுகிறது சகல பிரஸ்தபங்களை பார்க்கலாம் அவர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிறவர். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை மேன்மையானது, கர்த்தருடைய வார்த்தை குறைவற்றது, கர்த்தருடைய வார்த்தை வல்லமையானது. அல்லேலூயா. சங்கீதம் 29 சொல்லுகிறது கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? அமர்ந்து கொள்வோம். ஆமென். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகின்றது, வெளிப்படுத்தல விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். ஆமென். பிசாசுக்கு ஒரு பெரிய பேர் கொடுக்கப்பட்டிருக்குது. என்னது? வலு சர்ப்பம். ஆமென். யார் இந்த வலு சர்ப்பம்? ஆமென். ஆதிசேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆதிசேஷன். ஆதிசேஷன்னா என்ன? பழைய பாம்புன்னு அர்த்தம். ஆமென். உலகம் முழுவதையும் மோசம் பண்ணுகிற வலு சர்ப்பம். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு புறஜாதி ஜனங்களை விட இந்த வலு சர்ப்பம் கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் அதிக ஆளுகை கொண்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. வெளியில இருக்கிறவர்கள் இன்னும் அவர்கள் வெளிச்சத்துக்கு வரல, அந்தகாரத்தில் இருக்கிறார்கள். ஆனா வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளும் அநேக வலு சர்ப்பத்தின் ஆளுகைகள் காணப்படுகிறது. ஆமென். அருமையான ஐயா ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஆராதனை நிறைச்சு வசனத்தை கொடுத்து உங்களை அனுப்புனாலும் மீதி 6 நாட்கள் நீங்கள் எங்க இருக்கீங்க? ஆமென். யாருடைய ஆட்சியில் இருக்கிறீங்க? யாருடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறீங்க? இந்த உலகத்திலே பிசாசுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் போய் திரும்பி வருகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை வல்லமையா புறப்பட்டாலும் மறுபடியும் சனிக்கிழமை வரும்போது நம்முடைய பலன் எல்லாத்தையும் உறிந்து போட்டு, ஆமென், ஹல்லேலூயா, மறுபடியும் நாம் பலனுக்காய் ஏங்கி நிற்கத்தக்கதாய் எல்லாவற்றையும் உறிந்து ஒருவன் எடுத்துக் கொள்ளுகிறான். ஆமென். அந்த வலு சர்ப்பத்துடைய தந்திரங்களை குறித்து இந்த நாளிலே நாம் வாசிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. மனுஷனுடைய ஜென்ம சுபாவம் அது எப்படிப்பட்டது? யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. ஆமென். ஜென்ம சுபாவம் அது எதுக்கு அடுத்ததுல இருக்குது? நம்பர் 1 லிஸ்ட்ல எது இருக்குது? பேய்த்தனம். ரெண்டாவது எது இருக்குது? சொல்ல மாட்டீங்களே. ரெண்டாவது எது இருக்கு? எங்க இருக்கு? ஜென்ம சுபாவம். ஆமென். ஹல்லேலூயா. பேய்த்தனத்துக்கு அடுத்த லிஸ்ட்ல என்ன இருக்குது? ஜென்ம சுபாவம் இருக்கிறது. இந்த ஜென்ம சுபாவம் நம்முடைய மாம்சம் நம்மோடு போராடி நாம் எந்த இலக்கை அடைய ஓடுகிறோமோ அந்த இலக்கை அடைய முடியாதபடி நம்மை தடுத்து நிறுத்தி கீழே சில நிமிடம் தள்ளி போடுகிறது. ஆமென். நாம் விழுந்து போகும்படியாக. ஆமென். ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. பேய்த்தனத்துக்கு அடுத்த ஜென்ம சுபாவம். ஆமென். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். உங்களுக்கு நான் அதிகாரம் தருகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் இதை பயன்படுத்துறீங்க? ஆமென். சர்ப்பங்களையும் தேள்களையும் எடுக்கிற வல்லமையை நான் பயன்படுத்துற பிரதர்ன்னு சொல்றவங்க எத்தனை பேர்?
ஆமென். ஹalleluya, ஹalleluya. ஆனா இன்னும் நிறைய கை மேல போகவே இல்லை. ஆமென். காரணம், உங்களுடைய அதிகாரத்தை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்க அதிகாரத்தை நீங்க இன்னும் புரிஞ்சுக்கல. ஆமென். ஹalleluya. ஒரு ஹalleluya, ஹalleluya. இயேசு சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளேன்னு சொல்லி யாரை கூப்பிட்டாரு சொல்லுங்க? பரிசேயர். பரிசேய ஜனங்களை, பரிசேய கூட்டத்தை பார்த்து சொல்றாரு, சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே. யோவான் வனாந்திரத்திலே கூப்பிட்டான். என்னன்னு சொல்லி கூப்பிட்டான்? விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? ஆமென். ஹல்லேலூயா. மனுஷர்களை பார்த்து இயேசுவும் யோவானும் பேசினார்கள். ஆமென். ஆனா அவர்கள் கண்களுக்கு மனிதர்களுக்குள்ள எப்படி என்ன தெரிஞ்சது? அநேக மனிதர்களுக்குள்ளே சர்ப்பங்களும் விரியன் பாம்பு குட்டிகளும் இருந்ததை பார்த்தார்கள். ஆமென். என்ன பிரதர் சொல்றீங்க? மனுஷனுக்குள்ள, சபைக்குள்ள, ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்குள்ள எப்படி சர்ப்பம் வர முடியும்? ஆமென். ஹல்லேலூயா. இன்றைய நாளிலே தேவனின் சுபாவமும் சர்ப்பத்துடைய சுபாவத்தையும், ஆமென், நம்ம எல்லாத்தையும் ஒரு என்ன பண்ண போறோம்? ஆராய போகிறோம். ஆமென். என்ன அப்படி பார்க்கறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள சுபாவங்கள் எப்படி இருக்குது? சர்ப்பத்தின் சுபாவங்கள் காணப்படுகிறது. வெளியில நம்ம சர்ச்சுக்கு வரோம், வெளியில பைபிள் வச்சிருக்கிறோம், வெளியில நம்ம ஜெபிக்கிறோம். ஆமென். இன்னும் போனா ஊழியம் கூட செய்ய முடியும். ஆனா நம்முடைய சுபாவங்கள் கிறிஸ்துவுடைய சுபாவங்களா இருக்கிறதா, இல்ல சர்ப்பத்துடைய சுபாவங்களா இருக்கிறதான்னு சொல்லி நாம் வேகமாய் வாசிக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஒரு ஹல்லேலூயா. சர்ப்பம் என்ன பண்ணு தெரியுமா? முதலாவது சர்ப்பம் வந்த உடனே, சர்ப்பம் வந்தது யாருக்குமே தெரியாது. ஆமென். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் அங்கே வைத்து அந்த பூமியை பண்படுத்தும்படியான அதிகாரத்தை அவளுக்கு கொடுத்த போது, ஆமென், இந்த சர்ப்பம் எந்த நேரத்தில் ஏதேன் தோட்டத்துக்குள்ள வந்ததுன்னு சொல்லி அவர்கள் அறியவில்லை. ஆமென். சர்ப்பத்துடைய பெரிய ஒரு தந்திர குணம் என்ன தெரியுமா? சர்ப்பம் ஒரு இடத்துல உள்ள நுழைஞ்சோன்னு ஏதாவது இடத்துல போய் என்ன பண்ணிரும்? பதுங்கிரும். ஆமென். அது இருக்கிறதே தெரியாது. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள், சில நேரத்தில் நீங்க அசட்டையா இருந்தா, இல்ல நிர்விசாரமா இருந்தா, இல்ல தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு உங்கள் கதவுகளை நீங்கள் திறந்தால், சர்ப்பம் உங்களுக்குள்ள வரதையே நீங்க என்ன செய்ய முடியாது? உணர முடியாதபடி சர்ப்பம் வந்து பதுங்கிக் கொள்ளும். ஆமென். ஹல்லேலூயா. அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும். நீதிமொழிகளின் புத்தகம் அப்படி சொல்லுகிறது. ஆமென். கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஒரு அடைப்பை கொடுத்திருக்கிறார். ஆமென். சில நேரத்தில் உலகத்தின் காரியமாக, லௌதிக காரியமாக, இல்ல உலக ஆசையினாலே சில நேரத்தில் இந்த அடைப்பை நாம் பிடுங்கும் பொழுது, ஆமென், எது உள்ள வருது? சர்ப்பம் உள்ளே வருகிறது. ஆமென். ஆதியாகம புத்தகம் சொல்லுகிறது, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நீ பாவம் செய்தபடியால் சர்ப்பம் உன் வாசப்படியிலே படுத்திருக்கும். ஆமென். சர்ப்பத்தோட பெரிய தந்திரம் உள்ள வரதே தெரியாது. பாவம் உள்ள வரதே தெரியாது. ஆமென். ஒரு அல்லேலூயா. யாக்கோபுக்கு எழுதின நிருபத்தில் வாசிக்கும் பொழுது, இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்குமா. ஆமென். இச்சை கர்ப்பம் தரிக்கிறது. ஆமென். ஆனா அந்த இச்சை கர்ப்பம் தரிக்கிறது யாருக்குமே தெரியாது. நல்லா கவனிங்க. யாராவது ஒருத்தர் வந்து கன்சீவ் ஆயிட்டாங்கன்னா,
யாராவது ஒருவர் திடீர்னு கன்சீவ் ஆனாங்கன்னா, ஒரு கணவன் மனைவி இருக்கும்போது மனைவி ஒரு குழந்தைக்கு கன்சீவ் ஆயிட்டாங்கன்னா, அந்த கன்சீவ் ஆனதே அவங்களுக்கே தெரியாது முதல்ல. அப்படிதானே? ஏன் வசனம் அப்படி சொல்லுது? ஏன் கர்ப்பத்துக்கு அது சொல்லப்படுதுன்னா, பாவம் உள்ளே வருவது யாருக்குமே தெரியாது. ஆமென். சொல்லுங்க, யாராவது சொல்ல முடியுமா? நான் கன்சீவ் ஆன அடுத்த நிமிஷம் எனக்கு தெரிஞ்சிருச்சு பிரதர். ஒருத்தர் சொல்ல முடியாது. ஆமென். ஒரு 15 நாளோ 20 நாளோ. ஆமென். ஹல்லேலூயா. எப்ப தெரியுமா உங்களுக்கு தெரியும்? என்னது? எதை சாப்பிட்டாலும் பிரதர் நல்லதை தான் சாப்பிடுறேன், ஆனா என்ன வருது? என்ன வருது? வாந்தி வருது. ஆமென். பாவம் உள்ளே வந்த பிறகு கர்த்தருடைய வசனம் எப்படி இருக்கு தெரியுமா? ஒத்துக்க மாட்டேன் பிரதர். ஆமென். இதுவரைக்கும் நல்ல வசனத்தை கேள்விப்பட்டேன், இதுவரைக்கும் நல்ல வசனத்தை வாசிச்சேன், இப்போ வசனம் எனக்கு எப்படி இருக்கு? ஏன் தெரியுமா? உள்ள பாவம் படுத்திருக்கிறது. எவ்வளவு பேருக்கு புரிஞ்சது? அம்மாமார்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எப்போ அது பாவமாய் மாறி அது வெளிப்படுகிறதோ அதுவரை நீங்கள் அதை கண்டுபிடிக்கவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மொத்தம் பாம்புடைய சர்ப்பத்துடைய 7 குணாதிசயங்களை மாத்திரம் நான் பேசி உங்களுக்குள்ள ஒரு எச்சரிக்கையை கொடுத்து, ஆமென், இந்த சுபாவம், இந்த பாம்பின் சுபாவம் எல்லாம், இந்த சர்ப்பத்தின் சுபாவங்கள்லாம் உங்களுக்குள்ள இருக்கான்னு சொல்லி நீங்கள் தற்பரிசோதனை செய்து பார்த்து இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போகலாம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது சர்ப்பத்தின் கண்கள். சர்ப்பத்துடைய கண்கள் எப்படி தெரியுமா இருக்கும்? பாதி திறந்திருக்கும், பாதி மூடி இருக்கும். ஆமென். பார்த்திருக்கீங்களா? சர்ப்பத்தோட கண்ணை பாதி திறந்திருக்கும், பாதி மூடி இருக்கும். நீங்க போய் இந்த விக்கிரகங்கள் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அதோடைய கண்கள் எல்லாம் பாதி திறந்திருக்கும், பாதி மூடி இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. சில தவம் செய்கிற முனிவர்களை பார்த்தீங்கன்னா அவங்க கண்கள் எப்படி இருக்கும்? பாதி திறந்திருக்கும், பாதி மூடி இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேத புத்தகம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் ஒரு மனிதன் கொண்டு வரப்பட்டான். அவனுக்கு கண்கள் தெரியாது. ஆமென். இயேசு அவன் மேலே அவனுக்காக ஜெபித்த பொழுது அவனை பார்த்து கேட்டாங்க, உனக்கு என்ன தெரியுது? அவன் என்ன சொன்னான்? நடக்கிற மனிதர்கள் எப்படி தெரிகிறாங்க? மரங்களை போல தெரிகிறார்கள். ஜெபித்தது யார்? இயேசு ஜெபித்திருக்கிறார். ஆமென். இயேசு ஜெபித்து கூட அவனுக்கு என்ன ஆகல? அவனுக்கு ஒரு பூரண பார்வையை பெற்றுக்கொள்ள முடியல. காரணம், அவனுக்குள்ள இருந்த தேவையில்லாத காரியங்கள், அவனுக்குள்ளே இருந்த அந்த அவிசுவாசத்தின் காரியங்கள் அவனுக்கு ஒரு பூரணமான பார்வையை கொடுக்க முடியாமல் தடுத்து போட்டது. ஆமென். சபைக்குள்ள நீங்க வந்துட்டா நீங்க இயேசு கிறிஸ்துவுடைய எல்லா காரியங்களையும் அப்படியே விசுவாசிக்கும் போது மாத்திரம்தான் உங்கள் கண்கள் திறக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. இருக்கிறதுலே மிகப்பெரிய பாவம் எது தெரியுமா? அவிசுவாசம். ஆமென். இங்க பாஸ்டர் சொல்றாரு, இங்க இருந்து சொல்றாரு, உன்னை கர்த்தர் குணமாக்குகிறார்னா நீங்கள் அதை அப்படியே விசுவாசிக்கும் போது அதை கர்த்தர் உங்களுக்கு பெரிய சுகமாய் அற்புத சாட்சியாய் உங்களை மாற்றுவார். ஆமென். இது இப்படியா நடக்கும்? இதுதான் ரொம்ப நாளா இந்த கட்டி இங்க இருக்கே அப்படின்னு நினைச்சீங்கன்னா நடக்கிற மனிதர்கள் உங்களுக்கு எப்படி தெரிவாங்க? மரங்களை போல தெரிவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு அரை பார்வையோட நீங்க சபையில உட்கார்ந்து இருக்க கூடாது. ஆமென். நீங்க என்ன சொல்லப்பட்டாலும் நீங்கள் அதை அப்படியே விசுவாசிக்கும் போது, ஆமென், ஹல்லேலூயா, உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் நன்மை செய்வார். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது,
நம் கண்களை பிசாசானவன் குருடாக்கி வைத்திருக்கிறான். ஆமென். கண்களை என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? குருடாக்கி வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தை வாசிக்காத ஒரு கூட்டம் ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தில் இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? ஆமென். வேதத்தை வாசிக்காதவனுடைய பார்வை எப்பொழுதும் அரை பார்வையா தான் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வாரம் முழுவதும் நீங்க எத்தனை வேதம் வாசிச்சிருக்கீங்க அப்படின்னு உங்க மனசாட்சியை கேட்டு பாருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை தான் உங்க கண்களை திறக்க முடியும். ஆமென். தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. உங்கள் அரை பார்வையை மாற்றி உங்கள் கண்களிலே வெளிச்சத்தை கொடுக்க தேவனுடைய வார்த்தையினால மாத்திரம்தான் முடியும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 119:18 சொல்லுகிறது, தேவன் நம் கண்களை திறக்கிறவர். ஒரு அல்லேலூயா சத்தம், அவர் அல்லேலூயா சத்தம், அவர் அல்லேலூயா. பவுல் ரட்சிக்கப்பட்ட போது, அவனுக்காக அவர்கள் ஜெபித்த போது, அவன் கண்ணிலிருந்து என்ன விழுந்துச்சான்? மீன் செதிலை போல. ஆமென். மீன் செதிலை போல ஒன்று பவுலுடைய கண்களிலிருந்து, சவுலுடைய கண்களிலே விழுந்து அவன் பவுலாய் மாறினான். ஆமென், ஹல்லேலூயா. கண்களுக்குள்ள ஒரு செதில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். எதை நீங்க வேதத்துல வாசிச்சாலும் அது உள்ள போக முடியாதபடி ஒரு செதில்ல வச்சிருக்கிறான் பிசாசு. ஆமென். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் பார்வை அடையும்படி அவர்கள் ஜெபித்த போது அவன் கண்களில் இருந்த செதில்கள் கீழே விழுந்து அவன் பார்வை உள்ளவனாய் மாறினான். ஒரு அல்லேலூயா. இரண்டாவதாய் வாசியுங்கள். சர்ப்பத்துடைய காதுகள் எப்படிப்பட்டது? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 17வது வசனம். தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லார்ந்து விழும்படியாய் அதன் குதிகாலை கடிக்கிறதற்கு வழியில் கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான். அல்லேலூயா. இரண்டாவது, தேவன் வெறுக்கிற ஒரு சர்ப்பத்தின் சுபாவம் என்னன்னா, இந்த தான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? சர்ப்பத்தை போல படுத்திருப்பான். தூரத்தில் இருக்கிற குதிரை வீரன் அவன் யுத்தத்துக்கு வரும்போது சரியா அவன் வரும் வரை அவனுக்காக காத்திருந்து அந்த ஏற்ற நேரம் வரும்போது பதிவிருந்து அவனுடைய குதிங்காலை என்ன பண்ணுவான்? கடித்து அவனை கீழே மல்லாக்க தள்ளி விடுகிறவன் தான் தான். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு இந்த சுபாவம் பிடிக்கவே பிடிக்காது. ஆமென். அன்னைக்கு அவன் அப்படி பண்ணான்ல, ஒரு நாள் எனக்கு வருண்டா, அன்னைக்கு வரைக்கும் நான் காத்திருந்து அவனுக்கு ஏற்ற நேரத்தில் அதை சரி கட்டுவேன்னு நீங்க சொன்னா அது யாருடைய சுபாவம்? சர்ப்பத்துடைய சுபாவம். ஆமென். பழி வாங்குதல் எனக்குரியது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். யாராவது உங்கள்கிட்ட கசப்பா பேசிட்டாங்களா? பார்த்துக்கிறேன் நானு. ஆமென். எனக்கு ஒரு டைம் வராமையா போயிடும், வரும்போது நான் பார்த்துக்கிறேன் நீங்க சொன்னா, பைபிள் சொல்லுது, கர்த்தர் பரலோகத்துக்குள்ளே தானின் கோத்திரத்தை கொண்டு போகவில்லை. நீங்க வெளிப்படுத்தல் விசேஷம் 7ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. இந்த வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் பரலோகத்திலே இஸ்ரவேலின் எல்லா கோத்திரங்களும் காணப்பட்ட போதும் இந்த தானுடைய கோத்திரம் அங்கே விடப்பட்டதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் கர்த்தர் தானை விட்டுட்டாரு? அவனுக்கு இருந்த அந்த பழி வாங்குகிற சுபாவம் கர்த்தருக்கு அருவருப்பானது. ஆமென். உங்களுக்கு விரோதமா யாராவது ஒண்ணு செஞ்சா நீங்க என்ன செய்வீங்க? ரொம்ப நல்லவங்க மாதிரி எல்லாம் பார்க்க கூடாது. உங்களுக்கு விரோதமா யாராவது ஒருத்தர் செஞ்சிட்டா, ஆமென், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக வராதே,
வரவே வராதே. சொல்லுங்க, ஆண்டவர் என்ன சொன்னார்? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை நிந்திக்கவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். யாரா பண்ணிருக்கமா? ஆண்டவரே என்ன ஓங்கி அடிச்சுட்டான், ஆண்டவரே அவனை ஆசீர்வதியும். நீங்க பார்க்கிற சிரிப்பிலே தெரியுது, சத்தியமா என்னால முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. ஆமென், ஹல்லேலூயா. புதிய ஏற்பாடு சொல்லுகிறது, பழி வாங்குறது நம்ம அல்ல, கர்த்தர் அவனுக்காய் ஜெபிக்க சொல்லுகிறார். ஆமென். அப்படி ஜெபிச்சா நீங்க எங்க போக முடியும்? பரலோகத்துக்குள்ள நுழைய முடியும். இல்லனா தானின் கோத்திரத்தை கர்த்தர் தூக்கி வீசினது போல நம்மை பரலோகத்துக்கு உள்ளே விடாமல் கர்த்தர் தடுத்து நிறுத்துவார். ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. மூன்றாவது, ஆமென். இப்ப நான் 2 சொன்னேன். ஒன்னு கண். அது எப்படி இருக்கும்? அது பைபிள் படிக்காது. யாரா பைபிள் படிச்சா அதை வச்சுட்டு அப்படியே காலத்தை ஓட்டும். ஆமென். இரண்டாவதா சர்ப்பத்துடைய காது. ஆமென். அது பதிவிருந்து தாக்கும். இந்த 2 சுபாவமும் நமக்குள்ள இராமல் கர்த்தர் நம்மை காப்பாற்றுவாராக. மூன்றாவதாக சர்ப்பத்துடைய நாக்கு. அது எப்படிப்பட்டது? யோபுவின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 16வது வசனம். யோபு 20:16. சீக்கிரம் வாசிங்க. யோபு 20:16. அவன் விரியன் பாம்புகளின் விஷத்தை உறிஞ்சுவான், விரியனின் நாக்கு அவனை கொல்லும். விரியனின் நாக்கு. பாம்புடைய நாக்கு எப்படிப்பட்டது? சொல்லுங்க, பாம்புடைய நாக்கு எப்படி இருக்கும்? நமக்கெல்லாம் நாக்கு எப்படி இருக்கு? கொஞ்சம் நாக்கு நீட்டி காட்டுங்க. அட நாக்க தானே, நாக்க நீட்ட காட்டுங்க. எப்படி இருக்கு? பாம்புக்கு மட்டும் நாக்கு எப்படி தெரியுமா இருக்கு? ரெட்டை நாக்கு. ஆமென், ஹல்லேலூயா. பாம்புக்கு என்ன நாக்கு? ரெட்டை நாக்கு. 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே தீமோத்தேயு சொல்லும்போது சொல்லுகிறான், உதவிக்காரராய் இருக்கிறவர்கள் இரு நாக்கு உடையவர்களாய் இருக்கக்கூடாது. 2 நாக்கு, இங்க ஒன்னு பேசுறது, அங்க ஒன்னு பேசுறது. ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இங்க பார்த்தா ஐயோ அந்த சிஸ்டர் ரொம்ப நல்லவங்க. ஆமென். அங்க போய் அந்த பக்கம் ஐயோ அது வேஸ்ட்ங்க. அது அப்பா பார்த்தாலும் 2 நாக்கு. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2 நாக்கு. ஆமென். யாக்கோபு சொல்லுகிறார், ஒரே தண்ணீர்ல, ஒரே ஊற்றில 2 விதமான தண்ணீர் புறப்படுமா? சொல்லுங்க. ஒரே வாயில கர்த்தரை துதிக்கிற துதியும், ஒரே வாயில சபித்தலும் புறப்பட முடியுமா? ஆமென். எடுத்து வாசிங்க. யாக்கோபு வீட்டில் போய் வாசிங்க. 3:10, 3:14 வாசிச்சு பாருங்க. 2 நாக்குடையவர்களை கர்த்தர் அருவருக்கிறார். ஆமென். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இயேசு அப்படிதான் சொல்லி கொடுத்திருக்காரு. ஆமா, பிடிக்கலையா, நீ செய்யறது பிடிக்கல, ஓப்பனா முன்னாடி சொல்லி பழகுங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு பேசக்கூடாது. இயேசுவின் நாமத்துல சொல்றேன். ஆமீன் சொல்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 2 நாக்குல ஒரே நாக்கு. சங்கீதத்தின் புத்தகம் 140 உங்களுக்கு 2 வசனத்தை காட்டுறேன். பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தையும் புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தையும் உங்களுக்கு காட்டுகிறேன். சங்கீதம் 143. சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள். சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள். அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. போதும். ரோமர்களின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்கள். ரோமர் 3, 12, 13, 14. எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது.
அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாம்புடைய நாக்குக்கு கீழே விஷம் இருக்கிறது. பார்த்தா அழகா தெரியும் நாக்கை நீட்டும் போது, ஆனா அதுக்கு கீழே என்ன இருக்கு? விஷம் இருக்கிறது. ஒரு கர்த்தருடைய பிள்ளை, கிருபை பொருந்தின வார்த்தைகளை நீங்கள் பேச வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நான்காவது, சர்ப்பத்தினுடைய உதடுகள். சங்கீதம் 58:4 இப்படி சொல்லுகிறது. சங்கீதம் 58:4. சர்ப்பத்துடைய உதடுகள் எப்படி இருக்கான்? சர்ப்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது. சர்ப்பத்துடைய விஷத்துக்கு ஒப்பான விஷம் யார் வாயில இருக்குது? அவர்கள் உதடுகளில் இருக்கிறது. வேத புஸ்தகத்தில் அகித்தோப்பேல் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன், ஆமென், ஹல்லேலூயா, 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 பேசும்போது எப்படி பேசுறது? சிலர் பேசும்போது வெண்ணையிலும் மிருதுவாய் பேசுவார்கள். ஆனா அவங்க வாயில் என்ன இருக்கு? பட்டயம் இருக்கிறது. ஹல்லேலூயா. பேசும்போது எப்படி பேசுறது? அன்பா, பிரதர், பிரைஸ் தி லார்ட், அப்படி பேசுவாங்க. ஆமென். ஆனா என்ன இருக்குள்ள? பேசி இந்த பக்கம் சைடுல அப்படியே பட்டயத்தை சொருகிடுவான். ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் சர்ப்பத்துடைய உதடுகள். இனிக்க இனிக்க பேசுகிற உதடுகள், ஆனா அதோடைய முடிவு மரணம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா. அடுத்ததாக நீங்க வாசிக்கும் போது சர்ப்பத்துக்கு ஒரு குணம் இருக்கு. என்ன தெரியுமா? அவ்வளோ சீக்கிரத்துல சாகாது. பாதி சாகும், பாதி உயிரோடு இருக்கும். இயேசு பாம்புடைய தலைய கல்வாரி சிலுவையில் என்ன பண்ணாரு? நசுக்கினார். அவன் தலை கல்வாரி சிலுவையிலே நசுக்கப்பட்டது. ஆமென். ஆனாலும் இன்றும் அந்த பாம்புடைய வால் என்ன பண்ணிட்டு இருக்கு? ஆடிட்டே இருக்குது. எவ்வளவு பேர் பாம்பு அடிச்சிருக்கிறீங்க? இவ்வளவுதானா? பார்க்கிற இடத்துல அடிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாம்பு தலையை பிச்சு எடுத்த பிறகு கூட அதுக்கு என்ன இருக்கும்? உயிர் போகாது. ஆமென். சர்ப்பத்துடைய உடல் முழுவதும் என்ன இருக்குது? அதோட உயிர் இருக்குது. தலையை பிச்சாலும் அதுக்கு உயிர் இருக்கும். இயேசு அந்த தலையை பிச்சாரு, ஆனாலும் இன்றைக்கும் உடைய வால் ஆடிக்கொண்டே இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, அந்த வலு சர்ப்பத்துடைய வால் வானத்திலே 1/3 நட்சத்திரத்தை இழுத்து அவைகளை பூமியிலே விழத்தள்ளிற்று. ஆமென். வாசிங்க. அதில் வாள் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. ஆமென், ஹல்லேலூயா. யார் இந்த நட்சத்திரங்கள்? தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் சொல்லுகிறது, அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் வானத்திலே நட்சத்திரங்களை போல இருப்பார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த நட்சத்திரங்கள் பரிசுத்தவான்கள் தான். இந்த நட்சத்திரங்கள் யார்? இந்த நட்சத்திரங்கள் நீங்களும் நானும் தான் அந்த நட்சத்திரம். ஆமென். யாரெல்லாம் நம்புறீங்க? நான் ஒரு நட்சத்திரம் நம்புறவங்க எல்லாம் இவ்வளவுதானா? இவ்வளவுதானா சத்தம்? நான் ஒரு நட்சத்திரம். ஆமென். ஆனா அந்த வலு சர்ப்பம் என்ன பண்ணுதான்? தலையை பிச்சு போட்டுட்டாரு ஆண்டவர் கல்வாரியில. ஆனா அந்த வாளை வச்சு ஆடி அநேக நட்சத்திரங்களை கீழே விழ தள்ளுகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், ஆண்டவரே தலையை பிச்சு போட்டீங்க, இந்த வாளையும் தான் கொஞ்சம் அடக்கிறது. ஆமென். ஆண்டவருக்கு தெரியும், தலையை சமாளிக்கிற அளவுக்கு நமக்கு என்ன இல்லை? பலன் இல்லை. ஆமென். தலையை கொடுத்தோம்னா இது தோத்து போயிடும். அதனால ஆண்டவர், நான் அந்த தலையை பிச்சு போடுறேன். ஆமென். நீங்க இந்த பூனை கிட்ட ஒரு எலி மாட்டுச்சுன்னு வைங்க, உடனடியாக என்ன பண்ணாது? பிடிச்சு கொடுத்துறாது, தன்னோட பிள்ளைகளுக்கு கொடுத்துறாது. சிங்கம் ஒரு வேட்டையாடினா அது அப்படியே உயிரோட கொடுக்காது,
அது அடிச்சு 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 அது கூட விளையாடி விளையாடி அடிச்சு அதை பலவீனமா மாத்தி, ஆமென், இனி அது எதுவும் செய்ய முடியாதுங்கிற கண்டிஷன் வரும்போது அதை தூக்கி தன்னுடைய பிள்ளைகிட்ட கொடுத்து சாப்பிடு, விளையாடிட்டே சாப்பிடு. எப்படி சாப்பிடு சொல்லுங்களேன், விளையாடிட்டே சாப்பிடுன்னு கொடுக்குமா? அது போலதான் நம்முடைய யூத ராஜசிங்கம். ஆமென், ஹல்லேலூயா. எதிரிய புடிச்சு அடிச்சு 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 அவன் பலவீனமா ஒண்ணுமில்லாம போன பிறகு நம்ம கையில கொடுத்து, போது நான் டயர்ட் ஆயிட்டேன்டா, மிச்சத்தை நீ பார்த்துக்கோ. ஹல்லேலூயா. இவ்வளவுதான் அல்லேலூயாவா? எவ்வளவு பெரிய காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரத்தத்தில் அபிஷேகம் இருக்கிற மாதிரி ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாதி சாகிறது, பாதி உயிரோடு இருக்கு. ஆமென். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஆமென், பாவத்துக்கு எப்படி தெரியுமா இருக்காங்க? பாதி சாகறாங்க, பாதி உயிரோடு இருக்கிறார்கள். தெரியும் பிரதர், நீங்க எங்களை தான் சொல்லுவீங்கன்னு சொல்லி அப்படின்னு அந்த பிரதர் பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாவத்துக்கு மரித்த நான் இனி எப்படி அதில் பிழைப்பேன்? பவுல் சொல்றாரு, பாவத்துக்கு மரிச்சிட்டேன், இனி எப்படி நான் அதில் பிழைப்பேன்? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்துக்கு மரிச்சா மொத்தமா மரிச்சிடணும். ஆமென், ஹல்லேலூயா. எப்பெல்லாம் இந்த பாத்தீங்கன்னா இடுகாட்டுல போனத்துக்கு தீ வச்சா போன என்ன பண்ண தெரியுமா? மெதுவா எந்திரிச்சு உட்காரும். பாக்குறாங்க, இது ஒரு த்ரில்லர் ஸ்டோரி சொல்றாரு மாதிரி. யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க இடுகாட்டுல? ஐயால பார்த்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்க இல்லையா? அது என்ன பண்ணும்? தீ வச்சோன்னு மெதுவா எந்திரிக்கும். அப்போ வெட்டியான என்ன பண்ணுவாரு? கட்டை எடுத்து ஒரே அடி மண்டை மேல அடிச்சோன்னு, திருப்பியும் கொஞ்சம் தீ வச்சோன்னு மறுபடியும் என்ன செய்யும்? மெதுவா. ஆமென். எந்திரிக்கும் போதெல்லாம் அடி, கடைசியில எரிஞ்சு சாம்பலா. பாவமும் அப்படிதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க மரிச்சிருச்சு, இது செத்துருச்சு நினைப்பீங்க. சமயம் கிடைக்கும் போது மறுபடியும் உயிரோடு எழுந்திருக்க பார்க்கும். ஹல்லேலூயா, ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. எங்க தாத்தா எனக்கு ஒரு கதை சொன்னார். எங்க சபையில் அடிக்கடி சொல்லுவேன். எங்க தாத்தா சொன்னார் எனக்கு, எங்க தாத்தாவோட அத்தை ஒருத்தங்க மரித்து போனார்கள். அவங்க பேர் எலிசபெத். அவங்களுக்கு ஒரு 50-55 வயதுல மரித்து போனார்கள். அவங்கள சுங்கம் கல்லறைக்கு தூக்கிட்டு போயாச்சு. குழி தோண்டியாச்சு, பாட்டு பாடிட்டு இருக்காங்க, வசனம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன வசனம்? நல்ல ஓட்டத்தை ஓடினான், ஓட்டத்தை முடித்தார், இது முதல் நீதியின் கிரீடம் சொல்லும் போது ஒரு சவுண்ட், டக் டக் டக்னு ஒரு சவுண்ட். என்ன சவுண்டுன்னு பார்த்தா, இந்த படுத்து இந்த மாலையெல்லாம் போட்டு படுத்திருந்த இந்த அம்மா மெதுவா எந்திரிச்சு உட்கார்ந்தது. ஆமென், ஹல்லேலூயா. பார்த்த உடனே முதல்ல ஐயர் ஓடுறாரு வெளியே. நடந்த சம்பவம் நான் உங்களுக்கு சும்மா சொல்லல. ஃபர்ஸ்ட் ஐயர் ஓடுறாரு, எல்லாம் ஓடுறாங்க. ஆமென். நம்ம மாலையோடு எந்திரிச்சு வந்துட்டு வேட்பாளர் மாதிரி வந்துட்டு இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் 15 வருஷம் உயிரோட இருந்து அதுக்கப்புறம் தான் மரிச்சு போனதா எங்க தாத்தா சொல்லியிருக்கிறார். ஆமென். உங்க தாத்தா உங்களுக்கு எப்படியா சொல்லியிருக்கிறா? ஆமென். அன்னைக்கு சொன்னாரு, எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாகும்போது கூட ஒழுங்கா சாகிறது இல்ல. ஆமென், ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நீங்க பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து கேட்டுங்க, நீங்க ஒழுங்கா செத்துருக்கீங்களா? பாவத்துக்கு ஒழுங்கா மரிச்சிருக்கீங்களா? மரிக்கலனா இன்னைக்கு ஒழுங்கா செத்துருங்க. சொல்லுங்களேன், நான் சொல்றது சத்தியத்தை சொல்றேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒழுங்கா செத்துரு, பாவத்துக்கு மரிச்சிரு. பாதி செத்து பாதி பொழைச்சு ஊரை ஏமாத்தாத. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பாம்புடைய, நான் கடைசியில் 7ஐயும் கேட்பேன், அப்ப இருக்குது உங்களுக்கு. ஆமென். ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம். ஆமென், ஹல்லேலூயா.
பாம்புக்கு சர்ப்பத்துக்கு இன்னொரு குணம் இருக்கு, என்ன தெரியுமா? சங்கீதம் 119, எனக்கு நேரமாக சங்கீதம் 119:25. சங்கீதம் 119:25. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். இந்த ஆத்துமா இந்த மண்ணு மேலதான் அதுக்கு ஆசை. பரலோகத்தை பத்தி 1000 பிரசங்கம் பண்ணாலும் அது மண்டையில ஏறவே ஏறாது. ஆமென், ஹல்லேலூயா. நாளைக்கு கிடைக்கிறது என்னங்க, இன்னைக்கு என்ன கிடைக்கும்? ஆமென், கரெக்டு தானே? கரெக்டா தப்பா? நாளைக்கு கிடைக்கிற பரலோகத்தை அப்புறம் பார்க்கலாங்க, இன்னைக்கு என்ன கிடைக்கும்னு பார்ப்போம். ஆமென். ஏன்னா பாம்பு சர்ப்பத்துடைய குணம் என்ன தெரியுமா? மண்ணை திங்கிற சுவாபம். பிசாசுக்கு ஆண்டவர் ஒரு சாபத்தை கொடுக்கிறார். ஆதியாகம புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல ஒரு சாபம். என்ன சாபம்? நீ காலமெல்லாம் இந்த பூமியில் இருக்கிற மண் என்ன பண்ணுவ? தின்பாய். தின்பாய். இந்த பூமியை திங்கிறதா வேலை. ஆமென், ஹல்லேலூயா. இந்த பூமி முழுவதும் அவன் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இயேசுவை பார்த்து சொன்னா, என்னை தாழ விழுந்து பணிந்து கொள், இவைகள் எல்லாம் எனக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு? அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இதை கொடுப்பேன். பிசாசு உங்க கூட டீல் போடுவான். இந்த இயேசுவை விட்டு இதை விட மிக சந்தோஷமான உலகத்தின் காரியத்தை உனக்கு நான் தருகிறேன். வாலிப பிள்ளைக்கு எச்சரிக்கையா இருங்க. மண்ணை சாப்பிடுற சுபாவம்னா என்ன? இந்த உலகத்தின் மண் எதை குறிக்கிறது? மனிதர்கள் மேல் நாம் வைத்திருக்கிற அன்பு. ஆமென். மனுஷன் மேல வைக்கிற அன்பு. ஐயோ, அந்த பொண்ணு மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன், இந்த பையன் மேல இவ்வளவு அன்பா இருக்கிறேன். இது என்ன சுபாவம்? மண்ணை நேசிக்கிற ஒரு சுபாவம். ஆமென். ஒரு நாள் அந்த மண் எங்க போக போகுது? அது இந்த பூமி எடுத்துக்கொள்ள போகுது. அந்த மண்ணை சாப்பிடுகிற ஒரு ஆசை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் இயேசு நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஆப்போசிட்டா யார் நடந்து வரா? இப்படி ஒரு சம்பவம் பைபிள்ல இருக்கு, யாருக்கெல்லாம் தெரியும்? ஆமென். இயேசு நடந்து வந்தபோது இயேசுக்கு ஆப்போசிட்ல யார் நடந்து வரா? பிசாசு வரான். ஆண்டவர் சொன்னாரு, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனிடத்தில் எனக்கு ஒன்றுமில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவனுடையது ஏதாவது உங்களிடத்துல இருந்தால் அவன் உங்களை தேடி வருவான். ஆமென். பிசாசு ஏன் என்ன தேடி வரான் பிரதர்? கனவுல வரான் பிரதர், சொப்பனத்துல வரான் பிரதர், எப்படியா ஜெபம் பண்ணுங்க பிரதர். எந்த பிரதர் ஜெபம் பண்ணாலும் ஒண்ணு நடக்காது. ஏன் தெரியுமா? அவனுடைய ஏதோ ஒன்று உன்னிடத்துல இருக்கிறது. ஆமென். பயமா இருக்கா? ஹல்லேலூயா. உலகத்துல இருக்கிற ஏதோ ஒண்ணு நீ பிடிச்சு உள்ள போட்டு வச்சிருக்கிறீங்க. ஆமென். அதை கொடுத்துட்டா அவன் போயிருவான். ஆனா நான் தான் கொடுக்க மாட்டேனே. அல்லேலூயா. ஆண்டவர் கேட்டே நான் கொடுக்கல. என்னதான் சொல்றாங்களோ உங்களை தான் சொல்றேன். ஆமென், அல்லேலூயா. அவனுடையது ஏதாவது உங்களிடத்துல இருந்தால் இந்த இரவு நேரத்துல இயேசுவின் நாமத்துல போ அப்படின்னு வீசுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததா பைபிள் சொல்லுது, பாம்பு எப்படி தெரியுமா போகும்? யாரா சொல்லுங்க, பாம்பு எப்படி போகும்? வயிற்றினால நகர்ந்து. பாம்பு வளைஞ்சு 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 தான் போகும். ஆமென். பாம்புக்கு நேரா போக முடியாது. ஏன்னா அதுக்கு என்ன இல்ல? எலும்பு. அதுக்கு என்ன இல்ல? யார் சொன்னா பாம்புக்கு எலும்பு இல்லைன்னு? பாம்புக்கு எலும்பு இல்லைன்னு யார் சொன்னா? ஆமென். ஒரு பாம்பு பிடிச்சு தரேன் பாருங்க, எலும்பு இருக்கா இல்லையா? ஆமென். பாம்புக்கு எலும்பு இருக்குது, ஆனா அதனால நேரா போக முடியாதபடி அது வளைஞ்சு வளைஞ்சு தான் போகும். ஆமென்.
கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் நீங்கள் எதற்காகவும் வளைந்து போக கூடாது. ஆமென். the crooked generation, ஆண்டவர் சொல்றாரு இது crooked generation. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. லீவியாதான் என்று சொல்லி ஒரு கோணலான பாம்பு. என்ன பாம்பு அது? பாம்பு. அதுக்கு பேர், அதுக்கு அவருடைய சுபாவம் என்ன? கோணலாய் செல்லுகிறபடினாலே அதுக்கு பேர் கோணலான பாம்பு. ஆமென். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். பிலிப்பியர் 2:15-16. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும். உலகம் முழுவதும் கோணலும் மாறுபாடுமா தான் வளைஞ்சு வளைஞ்சு தான் போகும். உலகத்தில் இருக்கிறவன் எல்லாம் வளைஞ்சு வளைஞ்சு தான் போவான். ஆனா கர்த்தருடைய பிள்ளை ஒருபோதும் நீங்கள் வளைந்து போக கூடாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அரசியல்வாதிகளை பார்த்திருக்கீங்களா? இடத்துக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போவான், இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவான், கூட்டத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவான், வருமானத்தை எதிர்பார்த்து பேசுவான். ஆனால் ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஒருபோதும் நீங்கள் வளைந்து போக கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. சட்டம் வந்துருச்சு, இனி ஜெபிச்சா அரெஸ்ட். தானியேல் வழக்கம் போல, எவ்வளவு அழகான வசனம் பாருங்க. வழக்கத்தின்படியே தன்னுடைய பலக்கணியை திறந்து வைத்து. ஆமென். நாளைக்கு ஒரு சட்டம் வருகிறது இந்தியால. இனி ஒருவரும் சபைக்கு வரக்கூடாது. அப்படி ஒரு சட்டம் வந்தா நீங்க என்ன பண்ண போறீங்க? சத்தமே இல்ல பாஸ்டர். ஹல்லேலூயா ஆண்டவரே. ஆமென். அப்படி ஒரு சட்டம் வந்தா நீங்க என்ன பண்ண போறீங்க? ஹல்லேலூயா. நீங்க தானியேல் மாதிரி ஜெபிச்சதெல்லாம் வேற கதை. நீங்க தானியேல் மாதிரி ஜெபிங்க, யார் மேல இயேசு மாதிரி எப்படியோ ஜெபிங்க. ஆனால் சட்டம் வந்து விட்டால் தானியேலை போல உங்களால் இருக்க முடியுமா? ஆமான்னு ஒரு வார்த்தை வருதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். வருவோம், வருவோம். என்ன சட்டம் வந்தாலும் சட்டத்தை பார்த்து பயப்பட மாட்டோம். ஆமென். கர்த்தருக்காக வருவோம், ரத்த சாட்சியா மரிப்போம். இன்னைக்கு வந்திருக்கவே கூடாதுடா மனசுக்குள்ள. ஐயோ என்னென்னமோ கேட்குறாங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரெல்லாம் நினைக்கிறீங்க வந்தது நல்லது? ஆமென். ஹல்லேலூயா. பாபிலோனும் எல்லாரும் வளைஞ்சு வளைஞ்சு போனான். ஆமென். தானியேலுக்கு முன்பாக, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்கு முன்பாக சுவையான உணவு வைக்கப்பட்டது. ராஜாவோட உணவுல மாம்சம் இருக்கு, ராஜாவோட உணவுல நல்ல சுவையான இனிப்புகள் இருக்குது. எல்லாம் மேன்மையான ஒரு உணவு வைக்கப்பட்ட போதிலும் அவங்க சொன்னாங்க இத சாப்பிட எங்களால முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. எங்களுக்கு கொஞ்சம் பருப்பு சோறு கொடுங்க போதும். யாரும் அப்படி கேட்பீங்களா? இந்த பிரியாணி இனிமேல் வேண்டாம், எங்களுக்கு நீங்க கொடுக்கிற கொஞ்சம் பருப்பு சோறு போதும். பையன் முறைக்கிறான். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இது என்னையா பிரசங்கம் அது? ஆமென். ஹல்லேலூயா. ராஜாவின் உணவுல தீட்டு இருக்கிறதை பார்த்தபோது தானியேல், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னாங்க இது எங்களுக்கு வேண்டாம். ஆனால் இஸ்ரவேலிலே அநேக வாலிபர்கள் என்ன பண்ணாங்க? அதை சாப்பிட்டான். அவனுக்கு தகுந்தமா வளைஞ்சு போனான், அவனுக்கு தகுந்தமா விக்கிரகாராதனை பண்ணான். ஆனா அவன் முகமெல்லாம் சவக்கலையா இருக்குது. பருப்பு சோறு சாப்பிட்டவன் முகமெல்லாம் எப்படி இருக்கு? ராஜகலையோடு இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, ராஜகலையா இருக்கணும்னா நீங்க என்ன சாப்பிடணும்? ஓ ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் அப்படி சொல்ல வரல, அப்படி சொல்ல வரல. நீங்க என்ன வேணாலும் சாப்பிடுங்க, ஆனால் ஒருபோதும் நீங்கள் பிசாசுக்கு வளைந்து கொடுக்க கூடாது. என்ன சட்டம் வந்தாலும் வளைஞ்சு கொடுக்க கூடாது. ஆமென். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. 7 காரியங்கள் சொன்னேன். யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? யாராவது ஒருத்தர் எந்திரிச்சு நின்னு சொல்லுங்க. இந்த கூட்டத்தோட கோவிந்தா போட்டு பிரயோஜனமே இல்லை. ஆமென். தைரியமா எந்திரிச்சு நின்னு 7 காரியங்களை சொல்லுங்கள். சர்ப்பத்துடைய 7 சுபாவம் இது எனக்குள்ள இல்ல பிரதர், இதை இன்னைக்கே தூக்கி வீசுறேன். ஆமென். என் ரத்தத்துல அபிஷேகம் கலக்க போகுது, முடிக்க போறேன். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க. யாரோ ஒருத்தர் எந்திரிச்சு நின்னு 7 காரியத்தை சொல்ல முடிந்தால். நோ. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, நான் யாருக்கும் அடிமை இல்லை. ப்ளீஸ். நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, யாருக்கும் அடிமை இல்லை. வாக்குத்தத்தம் என் மேல நிரம்பிருக்குது, என் ரத்தத்தில் அபிஷேகம் கலந்திருக்குது, நரம்பெல்லாம் கிருபைகள் மறைந்திருக்குது, என் தலைமுறை தரிசனம் சுமந்திருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. வாக்குத்தத்தம் என் மேல நிரம்பிருக்குது, என் ரத்தத்துல அபிஷேகம் கலந்திருக்குது, நாடி நரம்பெல்லாம் கிருபைகள் மறைந்திருக்குது, என் தலைமுறை தரிசனம் சுமந்திருக்குது. நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, நான் யாருக்கும் அடிமை. நல்ல சத்தமா. நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி யாருக்கும் அடிமை இல்லை. குழியில போட்டாலும் பழியே போட்டாலும் பழியாய் மாற்றிடுவார். எரிகோ வந்தாலும் யோர்தான் நின்றாலும் சொன்னதை நிறைவேற்றுவார். குழியில போட்டாலும் பழியே போட்டாலும் பழியாய் மாற்றிடுவார். எரிகோ வந்தாலும் யோர்தான் நின்றாலும் சொன்னதை நிறைவேற்றுவார். நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, யாருக்கும் அடிமை இல்லை. நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி யாருக்கும் அடிமை இல்லை. தடுமாறி நடந்தாலும் தவறியே விழுந்தாலும் தாங்கியே பிடித்திடுவார். கிருபைகள் விலகாது, அபிஷேகம் குறையாது, குறித்ததை நிறைவேற்றுவார். தடுமாறி நடந்தாலும் தவறியே விழுந்தாலும் தாங்கியே பிடித்திடுவார். கிருபைகள் விலகாது, அபிஷேகம் குறையாது, குறித்ததை நிறைவேற்றுவார். நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, நான் யாருக்கும் அடிமை இல்லை. ராஜாதி ராஜாவின் பிள்ளை, நான் யாருக்கும் அடிமை இல்லை. ராஜாதி ராஜாவின் பிள்ளை, நான் யாருக்கும் அடிமை இல்லை. நரம்புகள் உருவாகல, எலும்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. என் தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கொண்டீரையா. என் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி
உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, ஆசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவா. பலவானாகிய அந்த சத்ருவின் தலையை இயேசு கல்வாரி சிலுவிலே மிதித்து போட்டார். ஹல்லேலூயா. அதனாலே நாம் மீட்படைந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறபடினாலே இனி அந்த சாத்தானை நாம் மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இனி நமக்கு தோல்வி இல்லை. சாத்தானை நாம் மேற்கொள்ளும் பலனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சாத்தானால் ஒன்று நம்மை செய்ய முடியாது. அவன் செத்து போனவன், தலை நசுக்கப்பட்டவன். அவனை நீ நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அவனை கண்டு நாம் அநேக காரியங்களே பயந்து கொண்டிருக்கிறோம். அந்த பயத்தை எல்லாம் கர்த்தர் இன்னைக்கு புறம்பாக்கினார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையிலும் நீர் கொடுத்த நல்ல வேத வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. வேத வார்த்தை பகிர்ந்து கொண்ட தம்முடைய தாசனோடு கூட கர்த்தர் தொடர்ந்து இருப்பீராக, அவரை வழிநடத்துவீராக, அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக, அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக, இன்னும் ஆயிரமான ஜனங்களுக்கு எடுத்து பயன்படுத்துவீராக. இன்றைக்கு வசனத்தை கேட்ட பிள்ளைகளும் இந்த சத்ருவின் தலையை நசுக்கி போட்டு அதன் மேல் ஜெயம் எடுக்கத்தக்கதாக கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்வீராக, வழிநடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக.